இயற்கை எழில் கொஞ்சம் தேனி சொர்க்க பூமிங்க. தேனி மாவட்டம் சாத்தனூர் வழியாக செல்லக்கூடிய மார்க்கன்கோட்டையில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சிவாலயம் பல பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்க இந்த வீடியோ மூலமாக நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. சொர்க்க பூமின்னு சொன்னேன்ல, அதுக்கு இந்த வீடியோவில் வர வயல்வெளிகளே சாட்சி. எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்க. நெல் கதிர்கள்லாம் நெல் அறுவடைக்கு தயாராக இருக்கு. நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நேராக மார்க்கங்கோட்டையிலேருந்து லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா அங்கங்கே போர்டு இந்த கோயிலுக்கு வர்றதுக்காக வச்சுருப்பாங்க. வயல்வெளிகளுக்கு நடுவில் தான் இந்த கோவிலே அமைஞ்சிருக்கு. அருள்மிகு அபிராமி அம்மை உடனுரை விக்கிரம பாண்டீஸ்வரமுடையார் சிவாலயம். இந்த சிவாலயத்தில் வாராந்திர சிறப்பு பூஜை நடைபெறுது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு எல்லா நாட்களுமே வாராந்திர பூஜை நடைபெறுது. இங்கே உள்ள நுழைஞ்சோனே மகாசக்தி விநாயகர் காட்சி அளிக்கிறார். அதுவும் இல்லாமல் இந்த கோவிலோட தனி சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே 18 லிங்கங்கள் இருக்கு. இந்த 18 லிங்கங்களுக்கும் நம்மளே கையால் அபிஷேகம் பண்ணலாம். அந்த நாளைக்கு எதால அபிஷேகம் பண்ணணும்னு ஒரு போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த போர்டில் என்ன எழுதி போட்டிருக்காங்களோ அதை வாங்கிட்டு இந்த கோவிலில் இந்த லிங்கங்களில் அபிஷேகம் நம்ம பண்ணிக்கலாம். 18 லிங்கங்கள் என்னென்னு பார்த்துடலாமா? காசி விஸ்வநாதர், அவினாசியப்பர், ஏகாம்பரேஸ்வரர், ஜம்புகேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர், சிதம்பரேஸ்வரர், கைலாயநாதர், அரம்பலீஸ்வரர், வெள்ளையங்கிரிநாதர், மல்லிகார்ச்சுனர், பட்டாளி பால்வென்னீஸ்வரர், ரத்னகிரீஸ்வரர், மகாதேவர், பிரம்மபுரீஸ்வரர், ராமநாதர். இப்படி 18 லிங்கங்களுக்கும் நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனசு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோயிலில். அடுத்து இந்த திருக்கோயிலில் பார்த்தோம்னா சொர்ண பைரவர் வீற்றிருக்காரு. பக்கத்திலே பக்த ஆஞ்சநேயர் இருக்காங்க. ஸ்வர்ண பைரவர் மட்டும் இல்லாமல் இங்கே தனி சன்னதியாக அஷ்டபுஜ கால பைரவர் வீற்றிருக்காரு. மூலவரை நான் ஃபோட்டோ எடுக்கலை, ஏன்னா எடுக்கக்கூடாது. எந்த கோயில்லையும் மூலவரை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. இங்கே தனி சிறப்பு என்னன்னா 3 வேளையும் காலையில் 8:30 இரவு 8:10 வரையும் 3 வேளையும் சாப்பாடு தராங்க. நீங்கள் எப்போ போனாலும் அங்கே சாப்பாடு இருக்கும். நாங்கள் போன அன்னைக்கு கேரட் பொரியலும் தக்காளி குழம்பு கொடுத்தாங்க. அங்கேயே பாத்திரம் தட்டெல்லாம் இருக்கும். நம்ம ஒரு தடவை எடுத்து வாஷ் பண்ணிட்டு நம்மளே போய் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சாப்பாடு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா சாப்பாட்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சாப்பிட்டுட்டு நம்மளே தட்டை கழுவிட்டு அங்கனுக்குள்ள பிளேட்டுக்கு ஒரு கபோர்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அங்கே வச்சுட்டு வந்துடலாம். என்னோட சேர்ந்து எல்லாரும் நல்லா இருப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.